சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னாச்சு பொண்ணுக்கு அப்பா வரட்டும், நம்ம பொண்ணை பாத்துருவோமா? அதுக்கு முன்னால நேரம் போய்கிட்டே இருக்கலாம். கடவுளே, இதெல்லாம் என்ன சோதனை? நான் வந்திருக்கவே கூடாது. இதெல்லாம் அதுவும் சரிதான். சரி கூப்பிட்டோம். பாஞ்சாலி பிள்ளைய கூட்டிட்டு வாமா. யாராவது அது பாஞ்சாலிங்கிறது புது கேரக்டரா இருக்கு. இவன் என் பொண்டாட்டி, பிள்ளை ஒத்தையில இருப்பல்ல, அதான் என் பொண்டாட்டியை கூட்டு வந்தேன். அதான் பொண்ணு வந்தாச்சு. பொண்ணு தலைய கமத்துல நின்னுட்டு இருக்கு. மாப்பிள்ள அங்க மாற பாத்துட்டு இருக்கா, பொண்ணு இங்க மாற பாத்துட்டு இருக்கு. ரெண்டு பேரும் ஒருத்தர் பாக்கல. இனிமேதான் ட்விஸ்டுக்கு மேல ட்விஸ்ட் இருக்கு. இன்ப அதிர்ச்சி காத்து இருக்கு ரெண்டு பேருக்கும். பொண்ணு கொஞ்சம் நிமிர்ந்து பாருமா, மாப்பிள்ளைய பாரு. தேவா பொண்ண பாரு வந்து நிக்கல. சும்மா இருங்க சித்தப்பா. ஏன் மாப்பிள்ள நீ பாக்காம நாங்க எவ்வளவு நேரம் பாத்துட்டு இருக்க பொண்ணை எல்லாரும் பாரு. என்னது மாப்பிள்ளையா? எட்டி புஷ்பா, குழந்தை பொண்ணு பாருன்னு சொன்ன என் மோன் வாயை பழக்கம்டி. நானா மாப்பிள்ளைன்னு எட்டி நீ நம்பி பக்கமா சொல்லணும். நான் ஏதாவது சொன்னு வச்சுக்கோ கோவப்படுறோம்டி. அந்த இடத்துல திருப்பி வெளியே போயிட்டேன்னு வச்சுக்கோ, நமக்கு பொண்ணு வீட்டுல வந்து அசிங்கமா பேர் பத்துக்கட்டி. எப்படியாவது பக்கமா சொல்லிட்டி. நீ சொன்னதாண்டி கேப்பான், கோவப்பட மாட்டான். ஏக்கா பொண்ணை பார்த்தா எனக்கு நல்லா பிடிச்சு போச்சு. ஏக்கா மூக்கு முழியுமா நல்ல கிளி மாதிரி இருக்கு. இந்த பொண்ணைய வேண்டான்னு சொல்லுவான். ஏ புஷ்பாக்கா, தெரியாம தான் கேட்கேன். இக்கா போற இடமெல்லாம் பொண்ணு பார்க்க இடத்துல பொண்ணு கிளி மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லுதாவா? என்ன கைது? ஏக்கா சேம் டவுட்டுக்கா, கொஞ்சம் கிளியர் பண்ணுக்கா. ஏடி பச்சை கிளியை கண்டா யாருக்கு தான் பிடிக்காது? நம்ம எல்லாருக்கும் பிடிக்கும். நம்ம தெருமுக்குல ஒரு மரணிக்கு பத்தி ஆலமரம், அதுல கூட ஒரு பச்சை கிளி வந்து அப்பப்போ வந்து கீக்கின்னு சத்தம் போட்டுட்டு இருக்கும்ல, எல்லாரும் ஓடி ஓடி பார்ப்போம்ல. அதே மாதிரிதான் அந்த பச்சை கிளியை எல்லாருக்கும் பிடிக்க மாதிரி பொண்ணும் அப்படிதான் பச்சை கிளி மாதிரி இருக்கு, எல்லாருக்கும் பிடிக்கும். அந்த மாதிரி சொல்லுது. ஓக கதை அப்படி போகுதாக்கா? அதனை பார்த்தா எனக்கு கொஞ்சம் டவுட்டா தான் இருந்து அப்படியே தான் இருக்குன்னு. நீ கிளியர் ஆயிட்டு. ஏக்க கவலைப்படாத, பொண்ணு மட்டும் அவன் ஒரு நிமிஷம் பாக்கட்டு, அதுக்கப்புறம் அவனுக்கே பிடிச்சு போகும் பாரு. ஆமா மக்களே, எதுவும் கோவப்பட்டுக்கிடாத. நீ தான் மாப்பிள்ள, உனக்கு தான் பொண்ணு பார்க்க வந்திருக்கோம். நீ பொண்ணு பார்க்க கூப்பிட்டா வரமாட்டேன்னு சொல்லி தான் என் குழந்தைனுக்கு பொண்ணு பார்க்க தான் சொல்லி உன்னிட்ட மாத்தி சொல்லி கூட்டிட்டு வந்திருக்கோம். பொண்ணை பாரு, உனக்கு தான் பொண்ணை பார்க்க வந்திருக்கோம். பொண்ணு நல்ல அளவோட நல்ல பிள்ளை, நல்ல லட்சணமா இருக்கு. நிமிந்து பாரு மக்கா. என்னது நான் மாப்பிள்ளையா? ஆமா தம்பி, எத்தனை இடம் சொல்ல மாப்பிள்ள நீங்க தான். யாழினி அதே பொண்ணு. ஏ பொண்ணு, மாப்பிள்ளை பாருமா. தேவா சிரிச்ச மாதிரி தான் இருக்கா. ஏக்கா அப்ப பொண்ணு பிடிச்சிருக்குன்னு தானே அர்த்தம்? எடி பொண்ணு பிடிச்சிருந்துன்னு வச்சுக்க, எனக்கு அதுவே போதும் டி. அதம் டி எனக்கு சந்தோஷம். வேற என்ன வேணும் எனக்கு வாழ்க்கையில? இருந்தாலும் மனசு பக்குன்னு இருக்கு பாத்துக்கோ. இவன் பேசாம இருப்பான், அதுக்கப்புறம் வந்து எனக்கு பொண்ணு பிடிக்கல, எனக்கு கல்யாணம் வேண்டாம்பா. அதனால மெதுவா நைஸா கேலிட்டி பொண்ணு பிடிச்சிருக்கான்னு சின்ன நம்ம பத்மாக்க கேட்க கேள்வியை பார்த்தா சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. இது என்ன கேள்வி பிடிச்சிருக்கான்னு நாலுபடி தேவையில்லாம என்னத்தையா ஒண்ணு இழுத்துட்டு போயிடாதியா. நம்ம பத்மாக்காவை பத்தி விஷயம் தெரியுமா? அன்னைக்கு புஷ்பாக்க சொன்னது ஞாபகம் இருக்கா? அந்த ரகசியம் தானே, அதெல்லாம் ஞாபகம் இருக்கு சின்ன பொண்ணு. அது எப்படி ஞாபகம் இல்லாம இருக்கும்? அதெல்லாம் ஞாபகத்துல வச்சிருந்தானே வாயை மூடிட்டு பேசாம இருக்கேன். இது வரைக்கும் பொண்ணு பார்க்குற விஷயம் நல்லபடியா போயிட்டு இருக்கு. 4 மணி வாயை திறக்காம இருந்தா சரிதான். தேவா தேவா, மாப்பிள்ளைக்கு இப்ப இடி விழுந்தா கூட காது கேட்காது. மக்களே என்ன சித்தி சொல்லுங்க. பொண்ணு பிடிச்சிருக்கா? என்ன சித்தி கல்யாணமா? அடுத்த வாரம் வச்சிட வேண்டியதான். தேவா உங்க சித்தி என்ன கேட்டா? பொண்ணு பிடிச்சிருக்கான்னு கேட்டா. அதுக்குள்ள அடுத்த வாரம் கல்யாணத்தை வச்சுக்கலான்னு என்ன மாதிரி அவசரப்படுத? வச்சிருவான் கவலைப்படாத. பொண்ணுக்கு அப்பா வரேன்டமா. நான் வேற சித்தி ஒண்ணு கேட்க நான் ஒண்ணு சொல்ல. ஐயோ கடவுளே, அதான் எல்லாரும் கேட்க பக்கன்னு சிரிச்சிருக்காங்க. எனக்கே ஒரு மாதிரி இருக்க. சரி மாப்பிள்ள கவலைப்படாதீங்க. ஒரு வாரத்துக்கு முன்னால ஏதாவது டேட் இருக்கான்னு பார்த்து சட்டுப்பட்டு கல்யாணத்தை வச்சு போடலாம். கவலைப்படாதீங்க. மாப்பிள்ள வந்தானே என்ன சொல்ல போறாரோ, பொண்ணு பிடிச்சிருக்குமோ அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன சந்தேகம் மனசுக்குள்ள ஒரு மாதிரி வந்துச்சு. ஆனா பரவாயில்ல, மாப்பிள்ளைக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு போல இருக்க பொண்ண. அடுத்த வாரமே கல்யாணம் சொல்லி ஆசைப்படுதாரு. எப்பா முத்துப்பாண்டி இதெல்லாம் பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவான். எப்போ வருவான்னு தெரியலையே. இவ்வளவு நேரம் காக்க வச்சாச்சு, எப்படியோ சொல்லி எடுத்து இனி காப்பியும் பலகாரமும் கொடுத்து ஒரு 10 நிமிஷத்தை ஓட்டிட வேண்டியதான். அதுக்குள்ள முத்துப்பாண்டிக்கு போன் போட்டு எங்கடா வாரன்னு கேட்கணும். பாஞ்சாலி காப்பி எல்லாம் நல்ல சூடா கொண்டு வரனா பிள்ளைக்கு கையில காப்பியை கொடுத்து கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல. சரி இருக்கட்டு பரவாயில்ல, நம்மளும் நேரத்தை கடத்தணும்ல. முத்துப்பாண்டி வர வரைக்கும் நீ நல்ல சூப்பராட்டு காப்பியை நல்ல ஸ்ட்ராங்கா போட்டு கொண்டனா நல்ல சூடா இருக்கட்டும், இந்த குளிருக்கு எதமா இருக்கணும். அப்புறம் இந்த பலகாரத்தெல்லாம் ஒரு தட்டுல நல்ல அளவோல அடிக்கி எடுத்து கொண்டு வா. ஏக்கா பிள்ளை வாயால சொல்ல கேட்டுட்டியா? இனி உனக்கு சந்தோஷம் தானே? ஏக்கா சடா முடனா அவ்வளவு வேலையை ஆரம்பிச்சு ஒரே வாரத்துல கல்யாணத்தை சட்டுப்பட்டு முடிச்சு விடணும். உடனே பொண்ணுக்கு அப்ப எப்ப வருவாங்கன்னு கேட்டு சொல்லுங்க. சீக்கிரம் 4 தேதி குறிக்கணும்ல. மைனி ஒரு வாரத்துல எப்படி கல்யாணத்தை முடிக்க முடியும்? பந்தல் போடாண்டாமா, பத்திரிகை அடிக்காண்டாமா, சொந்த பந்தத்தெல்லாம் கூப்பிடாண்டாமா. என்ன ரசம் பண்ணே? எந்த காலத்துல இருக்கியா? உங்க காலத்த மாதிரி மாட்டு வண்டியில நம்ம புஷ்பாக்காவை போய் பொண்ணு பார்க்க போறேன் இல்ல, புஷ்பாக்கா இல்லாத நேரம் பார்த்து அந்த கதையெல்லாம் இல்ல. இப்பெல்லாம் ஆன்லைன்லயே பொண்ணை பார்த்து ஆன்லைன்ல டக்கு புக்குன்னு கல்யாணத்தை பேசி முடிச்சிருந்தாங்க. இனே வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் தட்டுனா போதும், அந்த டைம்ல ஆயிரக்கணக்கான பேருக்கு டப்புன்னு போயிடும். உடனே பத்திரிக்கை அதே மாதிரி அனுப்பி அவ்வளவு பேர் கல்யாணத்தை முடிச்சிட்டு இருக்காங்க. சொந்த பந்தம்ல பாதி பேர் இருந்த இடத்துல உட்கார்ந்துட்டு கூகுள் பே மூலமா மை பணத்தை வச்சிட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கு காலம்.
ஆமா நீங்க சொல்லிச்சேர்தான் அந்த மாதிரிதான் போயிட்டு இருக்கு ஜெட்டு வேகத்துல. அண்ணாச்சி பொண்ணுக்கு அப்பா நேராயிட்டே இருக்க. ரசப்பே இப்ப வந்துருவேன்னு சொன்னா பாத்துக்கா. இப்ப ஒரு 10 நிமிஷம் தான். காப்பி வந்தோடனே காப்பி குடிச்சிட்டீங்க. 10 நிமிஷம் தான். இப்போ வந்துருவாரு. ஏ காப்பி பலகாரம் வருது. இங்க காப்பியும் பலகாரம் தருவாங்க. அங்க என் நாத்துவுக்கு என்னென்ன ஐட்டங்களோ நீலுக்குட்டி விருந்து நீலே. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நான் தாலி கட்டின நேரத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் இப்படி ஒரு டேஸ்ட் உன் கையால எதிர்பார்க்கவே இல்ல. கொஞ்சமா எதிர்பார்க்கல. அவ்வளவு அடிபொலி தூள் கலக்கல். நெசமா வாங்க சொல்லுவீங்க. நான் எதுக்கு போய் சொல்ல போறேன்? நான் பொய் முட்டையா புழுகு முட்டையா? இந்த சமையல செஞ்ச கைக்கு தங்க மோதிரம் இல்ல வைர மோதிரம். ஒரு நிமிஷம் நில்லு. ஒருவேளை நமக்காக வைர மோதிரம் வாங்கி வச்சிருப்பாரோ நம்ம புருஷன். அமுக டுமுகள் அமால் டுமால் அமுக டுமுகள் அமால் டுமால். இலுக்குட்டி பொண்ணு வைக்க இடத்துல பூவை வைன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த தோட்டத்துல செலவில்லாம ரோசா பூவை பறிச்சு உன் தலையில வச்சு விட்டுட்டேன்னு சொல்லி வருத்தப்பட்டுக்கிடாத. கூடிய சீக்கிரத்துல உன் கைக்கு தங்க மோதிரம் இல்லைன்னா வைர மோதிரம் போடுவேன். நான் கூட இதை எதிர்பார்க்கலங்க. எந்த ஒரு பொண்ணா இருந்தாலும் சரிதான். பொண்ணு வேண்டாம் பொருள் வேண்டாம். ஒரு முளை பூ இருந்தாலே போதுங்க. சந்தோஷமான வாழ்க்கை தான் முக்கியம். இலுக்குட்டி அங்க பாரு யார் வரான்னு. கியூட் கேர்ள் என்ன கியூட்டா டான்ஸ் ஆடுதா. பரதநாட்டியம் குச்சிப்புடி கரகாட்டம் இதுல எதுலயுமே சேரலையே. புது வகையான டான்ஸ் எல்லாம் இருக்கு. ஒருவேளை இது கியூட் டான்ஸா இருக்குமோ? எங்க கியூட் கேர்ள் வந்தாச்சு. சாப்பாடுலாம் எடுத்துட்டு போவோம் வாங்க. என் பொண்டாட்டிக்கு கொஞ்சம் ஆட்டம் அதிகமா தான் இருக்கு. ஒரு டான்ஸ் ஆடுனா ஆட மாட்டேன். 5ஆம் கிளாஸ்ல ஆடினது இப்பெல்லாம் டான்ஸ் ஆட மாட்டேன். இப்போ எவ்வளவு அழகா ஆடுது தெரியுமா? அதான் மறைஞ்சிருந்து பார்த்துட்டு ரசிச்சிட்டு இருக்கேன். அது இருக்கட்டும். அந்த மஞ்ச மண்டிக்குள்ள பைக் தூக்கி அவ கையில ஒப்படைச்சிட்டீங்க போல இருக்கு. பைக்கா பெப்பையா இப்போ ஒவ்வொரு தங்கச்சி விருந்து போடுதா. ஒரு புடி புடிச்சிட்டு வந்து ஒமர வந்து புடி பிடிக்கேன். அடே அப்பளம் கட்டு மாட்டையா? தேவையா அவன் எடுத்து கட்டனா நீனும் பைக்கை எடுத்துக்கொண்டு கொடுத்துட்ட. இப்போ உன் பொண்டாட்டி வந்து ஒரு புடி புடி பெண் இருக்கா. என்ன ஆக போதும் தெரியல. எஸ்கேப் ஆயிரு ராஜேஷ். செல்ல தாயி யார நியூஸ் எதுவும் இல்லையே நம்ம ஊர்ல? எந்த நியூஸும் இல்லக்கா. இப்போதைக்கு இந்த தியாவா பையன் கல்யாணம் தான் நியூஸா இருக்குது. பொண்ணு பார்த்துட்டு வரட்டு. அதுக்கப்புறம் தானே இருக்கு கச்சேரியே. ஏன்க்கா நல்லபடியா கல்யாணம் பண்ணிட்டு இருக்கா? அந்த பையனுக்கு ரொம்ப நாளா பொண்ணு பார்த்துட்டு நடக்காவா. என் மரும சொல்லி வருத்தப்பட்டு இருந்தா. ரொம்ப நாள் அந்த பையன் கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டாக்கா. இப்பதான் பொண்ணு பார்க்க போறோம். ஏகதேசம் முடிச்சிரும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. நல்லபடியா முடியட்டு. வேற இந்த இஸ்பை ஒரு அளவுக்கு ஆக மாட்டேக்கு. ஒரு நியூஸையும் கொண்டே வர மாட்டேக்கு. இஸ்பை என்னதான் ஞாபகம் வருது. ஏக்கா ரொம்ப நாளா நானும் கேட்டுட்டு இருக்கேன்லக்கா. யாருக்கு அந்த இஸ்பை? செல்ல தாயி அத சொன்னா சஸ்பென்ஸ் போயிரும்ல. நீனே கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்கிடுவ. இந்த பஞ்சு சுவார்த்திங்க போறேன்னு போனா என்ன ஆனாலும். நல்ல வேலையா என் மருமகாரி வீட்டுல இல்ல. ஒரு புடி புடிச்சாச்சு. செல்ல தாயி வெளிய மக்கா யார் அன்னோடி புதுசா வந்த மாதிரி இருக்கு. ஆமா அது யாரு இது? ஊருக்கு புதுசு மாதிரி இருக்கு. யார்கிட்டயும் ஏதோ விசாரிச்சுட்டு இருக்க மாதிரி இருக்கு. ஆகா நம்ம கதையில ஒரு புது கேரக்டர் வந்தாச்சு. சூப்பர் கதையும் ஆரம்பிக்க போகுது. நமக்கும் நியூஸ் கிடைச்சாச்சு. என்ன மணி அங்கனே நின்னுட்டு இருக்க? ஊருக்கு புதுசா இங்க வா. ஆளு வயசு இருக்கும் போல இருக்க. ஆனா நல்ல மாடலா இருக்காள. உட்காராமா என் கால் கெடுக்க நின்னுட்டு இருக்க. அப்ப என்ன விஷயம்? யார தேடி வந்திருக்க இந்த ஊருக்கு? ஆட்டி இந்த ஊர்ல வாடகைக்கு ஏதாவது வீடு கிடைக்குமா? என்ன வீடு? எங்க வீட்டு பக்கத்துல ஒரு வீடு கிடக்க. நேத்து தான் அந்த பாபு பையன் என்கிட்ட சொன்னான். ஏக்கோ நல்ல ஒரு ஆளா இருந்தா வைக்கனுக்கு அப்படின்னா. உன்னை பார்த்தாலே தெரியுமா நல்ல ஒரு ஆளா இருப்ப போல இருக்கிய. இந்த பாட்டி நல்ல ஐஸ் விக்கித கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும். என்னமா யோசிச்சுட்டு இருக்க? ஒன்னும் இல்ல பாட்டி. வீடு வாடகை எவ்வளவுன்னு தெரியுமா? அட்வான்ஸ் எவ்வளவுன்னு தெரியுமா? வாடகை 2000 ரூபாய், அட்வான்ஸ் 5000 ரூபாய் தான். வெள்ளையம்மாக்கா வாடகை சரிதான் 2000 ரூபாய். இக்க அட்வான்ஸ் ஒரு 3000 ரூபாய் தானக்கா சொன்னா. நீ எனக்கு கூட 2000 ரூபாய் சொல்லுதே கூட்டி. செல்ல தாயி என்ன பைத்தியக்காரி நினைச்சியா? ஒரு ஆளை பிடிச்சி விடுதே 2000 ரூபாய் கமிஷன் வேண்டாமாக்கா. நம்ம ஊர்ல இந்த கிராமத்துல யார் வந்து வாடகைக்கு வரா? இந்த பொம்பளை வந்திருக்கா கவுக்குன்னு அமைக்கி கொடுக்கம்ல. பின்ன என்ன 2000 ரூபாய் கொடுத்தா என்ன? அதான் அந்த பொம்பளைட்ட 2000 ரூபாய் அட்வான்ஸ் சேர்த்து சொன்னேன். எப்படி
ஏ பாவி மக்கா உட்கார்ந்த இடத்துல 2000 ரூபாய் ஆட்டைய போட்டுட்டாரா? பரவாயில்லையே பாட்டி, நியாயமான வாடகை தான் கேட்டிருக்காங்க. அதுவும் இல்லாம ரொம்ப குறைச்சலா வேற இருக்கு இந்த ஊர்ல. ஏமா இது என்ன பெரிய டவுனாமா? இது கிராமம், அதனால ரொம்ப வாடகை கம்மியா தான் இருக்கும். ஆனா வசதியெல்லாம் இருக்கும், நல்ல அளவோல வீடுலாம் இருக்கும், சூப்பரா காத்து வரும். ஒன்னும் பயப்படாதம்மா, நம்ம ஊர்ல யாருனாலும் இந்த தைரியம் வந்து வாடகை இருக்கலாம். ஆமாமா, இங்க கள்ளம் பையன் அந்த பையன் இந்த பையன் ஒண்ணு கிடையாது பாத்துக்கா. நாங்க பத்தியா எந்த ராத்திரியானாலும் அங்கேயும் சுத்திட்டு திரிவோம். நீ தைரியமா அங்க வந்து இருக்கலாமா? உனக்கு என்ன தேவைனாலும் நாங்க உதவி செய்வோம். ஆமாம்மா, நீ மட்டும்தானா இல்லைன்னா வேற யாரும் கூட இருக்காவளா? பாட்டி, நானும் என் மவளும் தான். என் மாவா 3 மாசம் மாசமா இருக்கா. அப்படியாம்மா, ரொம்ப சந்தோஷம் பாட்டி. டவுன்ல எங்களுக்கு சொந்தமான வீடு இருக்கு. ஆனா இந்த கிராமத்துக்கு எதுக்கு வரோம்னா, என் மோ மாசமா இருக்கல்ல, அங்க எங்க வீட்டு பக்கத்துல ஒரே காரு ரோடு, எப்போ ஒரே சவுண்டு தான். அதனாலதான் சுத்தமான காத்து அமைதியான இடமா இருக்கணும் உங்க மொபா இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே இந்த கிராமத்துல ஏதாவது வீடு கிடைக்குமான்னு தேடி வந்தேன். ஆமாம்மா, நம்ம டாக்டர் சொன்ன மாதிரி தானே கேட்கணும். நல்ல சுத்தமான காத்து கிடைக்கும் இந்த ஊர்ல. கவலையே படாதம்மா, உன் மோவ நல்லபடியா பிள்ளைய பெற்று எடுத்துட்டு அதுக்கப்புறம் அங்க ஊருக்கு போங்க. நானும் அதை நினைச்சு அந்த ஊர்ல வீடு பார்த்தேன். கடைசி நல்லபடியா வீடு கிடைச்சி எனக்கே ஆச்சரியமா இருக்கு. அதுவும் குறைஞ்ச வாடகையில. அவளை பத்தி சொன்னேன், மருமனை பத்தி ஒரு வாரத்தை சொல்லலையே. மருமவன் பேச்சை எடுத்தாலே இப்போதைக்கு இந்த கிளவிகள்கிட்ட ஒண்ணு சொல்லி வைக்கண்டாம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு வீடு தராம எதுவும் பேரக்கூடாது. வந்த காரியத்தை கணக்கச்சிதமா முடிச்சுட்டுதான் அதுக்கப்புறம் அந்த கிளவிகளுக்கு தெரிஞ்சா என்ன, தெரியாம போனா என்ன. பாட்டி, அது வந்து என் மருமகன் ஃபாரின்ல இருக்காரு. ஆமா, மஸ்கட்ல இருக்காரு. பரவாயில்லையே, ஃபாரின்லயே இருக்காரு. அப்ப வரும்போது இந்த கைகால் வலிக்குள்ளது குவாடலி தைலம் ஒண்ணு கொண்டு வர சொல்லுமா. அதுக்கப்புறம் ஒரு 5-6 முட்டாய் கொண்டு வர சொல்லு என்ன. சரி பாட்டி, என் பின்னாலே வாமா, வீட்டை காணிக்கே வா. வெல்கம் கியூட் கேர்ள். ஆமாங்க, சூப்பரா இருக்கலாம். வெல்கம் பண்ணாம கியூட் கேர்ளா? அதுக்கு தான் இந்த செட்டப்லாம் எப்படி நல்லா தான் இருக்கு. என்னென்ன நடக்க போதோ நடக்கட்டு. ராதிகா வாமா. நான் சுட்ட வடக்கி கொஞ்சம் பவர் அதிகம் தான். நாத்து நிறைய எப்படி வளைச்சு போட்டிருக்க. வெல்கம் கியூட் கேர்ள், என்ன அழகா இருக்கு. இப்படியே தொடர்ந்தா எனக்கும் நல்லது, அந்த நீலக்குட்டியும் நல்லது. நிறைய பேருக்கு இது பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்ல வர சொல்லி இருக்காங்க. நாத்து நல்லவளா இருக்கிறது. இருந்தாலும் என்ன செய்யறது, திடுதிப்புன்னு என்னைக்கு ஞாபகம் வருது தெரியல. அன்னைக்கு எனக்கு இருக்கு ஆப்பு, அது மட்டும் நிச்சயம். அது வரைக்கும் நம்ம அனுபவிக்கிறதெல்லாம் அனுபவிச்சுக்கிடும், உற்றப்படாத ஒண்ணையும். இன்னைக்கு விருந்த ஒரு பிடி பிடிச்சிடணும். அதுக்கப்புறம் என் புருஷனவே ஒரு பிடி பிடிக்கேன். அமுகு டுமுகு அமால் டுமால். வலது கால எடுத்து வச்சு உள்ள வாமா. நாத்து சொல்லியாச்சு, வலது காலை எடுத்து வச்சிர வேண்டியதான். உனக்காண்டிதாம்மா ஸ்பெஷல் விருந்து தயார் பண்ணிருக்கேன். உட்காருமா, உட்காரு. அமுகு டுமுகு அமால் டுமால். என்னம்மா அப்படி பாத்துட்டு இருக்க? அள்ளி சாப்பிடுமா, உனக்கு தான் விருந்து. மட்டனு சிக்கனு சுக்கா வந்தது போனது வறுவல் எல்லாமே உனக்கு தான். ஐயோ, எதை சாப்பிட எதை உடனே தெரியலையே. அவ்வளவு ஐட்டம்ல இருக்கு. என்னென்ன ஐட்டங்களா நம்ம விருந்தினிலே. திண்டுக்கல் தலப்பாக்கட்டு பிரியாணி, மதுரை மட்டன் சுக்கா, செட்டிநாடு சிக்கன் கிரேவி, அவிச்ச முட்டை, குடல் குழம்பு, சிக்கன் பெப்பர் ஃப்ரை, என்னெல்லாமோ இருக்கு. கியூட் கேர்ள் ஞம் 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 சாப்பிடுறது அழகே தனியால இருக்கு. இத பார்க்கவே ரசிக்கவே 1 கோடி கண்ணு வேணும் போல இருக்க. அதனாலதான் இவள ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு எல்லாத்துக்கும். ராதிகா, சாப்பிட்டு முடிச்சோன்னா இதையும் சாப்பிட்டுரு. கொஞ்சம் ஓவரா தான் போறோமா. போவோம், நம்மளே யாருக்கப்பா. அமுகு டுமுகு அமால் டுமால். அப்பப்ப என்ன ஐட்டங்கள் எதை திங்கன்னு தெரியலையே. அவ்வளவு ஐட்டங்களை வாங்கி வந்து குமிச்சிட்டவள. நாலுபடி ஆவேசப்படாதீங்க, எல்லாம் நமக்குதான். மெதுவா சாப்பிடுங்க, அசிங்கப்படுத்திடாதீங்க. எங்க வந்து தேவா தேவா சொல்லுங்க சித்தப்பா. பொண்ணுட்ட 2 வாரத்தை பேசன பேசிக்கா வேண்ட சித்தப்பா. இந்த பாரு தேவா, உங்க சித்தியெல்லாம் பொண்ணு பார்க்க வர நேரம் இந்த கதையெல்லாம் கேட்டில. கூட்டிட்டு வாங்க பொண்ணுன்னு சொன்னோன்னே லேசதான் கண்ணில் காட்டினாங்க. அப்புறம் வீட்டுக்குள்ள வச்சுட்டாங்க பத்துக்கோ பூட்டி. ஆனா இப்பமெல்லாம் அப்படி கிடையாது. போய் பேசுன்னு சொல்லு, நான் சொல்லி பெர்மிஷன் வாங்கி தரேன். சும்மா இருங்க சித்தப்பா, வம்புல மாட்டி விட்டுறாதியா. ஏன் நீங்க பேசுறது எல்லாருக்கும் கேக்கு. வம்பலெல்லாம் மாட்டி விட மாட்டாங்க உங்க சித்தப்பா. கரெக்டா தான் சொல்லுதாங்க. மாப்பிள பேசணும் பேசிக்கிடுங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை எங்களுக்குலாம். நாங்க காப்பி குடிச்சிட்டு இருக்கோம், நீங்க பேசிட்டு வாங்க. ஆமா மாப்பிள, ஊர் உலகத்துல நடக்காதா? இப்பதான் எல்லாரும் பார்த்து பேசி அதுக்கப்புறம் தானே கல்யாணம் முடிக்காங்க. போய் பேசிடுவாங்க போங்க. தம்பி, பொண்ணை பிடிச்சி போச்சு. புறவு என்ன பேசினா 2 வார்த்தை பேசிக்கிடுங்க, ஒரு பிரச்சனையும் இல்ல. பொண்ணுக்கு அப்பா ஒன்னும் சொல்ல மாட்டான். அவன் ஏற்கனவே எல்லாத்தையும் சொல்லிட்டு தான் போனான் என்கிட்ட. புறவு என்னப்போ பொண்ணுக்கு அப்பாவே சம்மதம் கொடுத்தாச்சா, போ 2 வார்த்தை பேசிட்டு வா. ஐயோ இல்ல வேண்டாம். என்ன மாப்பிள்ளைக்கு அம்மையெல்லாம் பார்த்தானே பழைய காலத்து ஆள் மாதிரி இருக்காமா. அப்படிலாம் இல்ல, நாங்கெல்லாம் இந்த காலத்துக்கு மாதிரி தகுந்தாப்புல நடந்துக்கிட்டோம். பாத்துக்கிட்டோமா, போம்மா போய் பேசிட்டு போ. ஒண்ணு இல்ல, நாங்க ஒண்ணும் நினைக்க மாட்டோமா. ஐயோ என்ன பேச போறாங்கன்னு தெரியலையே, பயமா வேற இருக்க.
இந்த சித்தப்பா வேற வசமா மாட்டி விட்டுட்டாங்க. இப்ப என்ன பேசன்னு தெரியலையே. ஹலோ, என்ன அங்கமார திரும்பி நின்னுட்டு இருக்கீங்க? சொல்லுங்க. சொந்தங்களே, உடம்பு சரியில்லாதனால ஹாஸ்பிட்டல் வர போக வேண்டியிருந்து, அதனால இவ்வளவுதான் எடுக்க முடிஞ்சு எடுத்திருக்கிறோம். நீங்க பார்த்து ரசிங்க. அதுக்கப்புறம் பொண்ணு மாப்பிள்ளையும் என்ன பேசுனாங்க அப்படிங்கறத அடுத்த வீடியோல பாப்போம். நம்ம ட்ரினிட்டி ஹேர்பல்ஸ்ல 15% வரைக்கும் ஆஃபர் போயிட்டு இருக்கு. மிஸ் பண்ணிடாதீங்க. அதுக்கப்புறம் 499 ரூபாய்க்கு மேல ப்ராடக்ட்ஸ் வாங்குற எல்லாருக்கும், அதாவது ஆல் ஓவர் இந்தியா ஷிப்பிங் ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்கோம். அந்த ஆஃபரையும் மிஸ் பண்ணிடாதீங்க. அதுக்கப்புறம் பெண்கள் நீங்க வீட்ல இருந்தபடியே எங்களுடைய பொருட்களை மொத்தமா வாங்கி ரீசேல் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா எங்களோட நீங்க அந்த கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம். மறக்காம நம்ம வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணிட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணிருங்க. நம்ம அஸ்மி ஜெசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம்.